போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் சொர்க்கவாசல் திறப்புக்கு வந்திருந்த கூட்டம் மொத்தத்தையும் ஒரு பகுதி மிகவும் ஈர்த்தது. இவர் எப்படி இங்க என முணுமுணுத்தவர்கள், கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடிக்கு அருகிலும் இவரை பார்க்க முடிந்தது, இன்றும் இவரை பார்க்க முடிகிறது என ஆச்சரியப்பட்டனர். மக்களை ஆச்சரியப்படுத்தியவர் வேறு யாரும் அல்ல, மணல் மாஃபியா சேகர் ரெட்டியேதான். அவருடன் அமைச்சர் KN நேருவின் தம்பி ரவிச்சந்திரன், அமைச்சர் சேகர் பாபு என 3 பேரும் இணைந்து நின்றனர். அதிமுக திமுக என எந்த ஆட்சி வந்தாலும் சேகர் ரெட்டியின் கை உயர்ந்திருப்பதை இந்த காட்சி தெளிவுபடுத்தியது. சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் பங்கேற்புக்கென 100 பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனங்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 பாஸ்கள் வழங்க வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் தந்த செய்தி தொடர்பாளர் அங்கீகாரமற்ற செய்தியாளர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் தாராளமாக 3 பாஸ், 5 பாஸ் என வழங்கியிருக்கிறார். அதேபோல கோவில் நிர்வாகத்தின் பாஸ்களில் 700 மதிப்புள்ள பாஸ் 3000 ரூபாய்க்கும், 4000 ரூபாய் பாஸ் 10,000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் சரியான திட்டமிடல் இல்லாமல் VIP பாஸ் வாங்கியவர்களையும் 500 ரூபாய் டிக்கெட் எடுத்தவர்களையும் மணிக்கணக்காக காத்திருக்க வைத்து இரு தரப்பினரையும் ஒரே நேரத்தில் உள்ளே அனுப்பி நெரிசலில் சிக்க வைத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது குறித்து VIP பாஸ் மூலமாக பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்ற பக்தை ஒருவர் கூறுகையில், முதலில் VIP பாஸ் வாங்கியவர்களுக்கு அதற்கென தனியாக கையில் ஒரு அடையாளம் கட்டியிருக்கிறார்கள். 500 ரூபாய் டிக்கெட் வாங்கியவர்களையும் எங்களையும் தனித்தனியாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். பின்னர் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கியவர்களையும் VIP பாஸ் வாங்கியவர்களோடு சேர்ந்து கோவிலுக்கு வெளியே நீண்ட தூரத்துக்கு நிற்க வைத்து விட்டார்கள். 11 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் கியூ நகர நகர வயதானவர்கள் உட்கார்ந்திருக்க வேண்டியதாக போய்விட்டது. கியூவில் அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறோம். மார்கழி மாதம் அந்த குளிரில் ஒவ்வொருத்தருக்கும் நிற்கும் பொழுது அவ்வளவு நெருக்கடி. மணிக்கணக்கில் நிற்பதால இயற்கையோட உந்துதல் வேற. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா சடசடன்னு பெருமாளை பார்த்துட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. சொர்க்கவாசல் 4 மணிக்குத்தான் திறக்கும்னு சொன்னாங்க. சொர்க்கவாசலை வெயிட் பண்ணி பார்க்கறவங்க பார்ப்பாங்க, முடியாதவங்க பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க என அவர் மிகுந்த மனச்சோர்வுடன் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மறுபுறம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அவரது குடும்பத்தை அனுமதிக்கும் அதிகாரிகள் பக்தர்களை அனுமதிக்கவில்லை என கூறி திருச்சி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.